வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் வாரத்தின் 2வது நாள். நேற்று நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. பதிவு செய்ய மறந்துட்டேன். நான் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லுவேன் எப்போ ஞாயிற்றுக்கிழமைனா. ஏன்னா அடுத்த 6 நாள் ஓடணும் இல்லையா. உடல் அளவில் நீங்கள் மனதளவில் இல்லைனாலும் உடலுக்கும் நமக்கு ரெஸ்ட்டு தேவை. இந்த ரெஸ்ட்டு எப்படி நம்ம உடல் எடுக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? சிம்பிள் மெத்தடு நீங்கள் கவனித்து பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. நான் சொல்கிறத கவனிங்க. காலையில் எழுந்திரிச்சு நல்லா வேகமாக வீட்டுக்கெல்லாம் ஆஃபீஸுக்கெல்லாம் போவீங்க. எல்லாம் வேலை முடிஞ்சிடும். எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சோடனே ஒரு 7-7:30 மணிக்கு நம்ம ரிட்டர்ன் திரும்புவோம் வீட்டுக்கு. அப்போது நம்ம பைக் அப்படியே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக போகும். கோட்டு வாயெல்லாம் வரும். அந்த உடம்புக்கு தெரிஞ்சிடும், எப்பாடி ஒர்க்கு நீ முடிஞ்சிச்சு அப்படின்ட்டுன்னு. கோட்டு வாய் வந்துக்கினே இருக்கும் நமக்கு. அதிலே தெரிஞ்சுக்கலாம் பாடி ரெஸ்ட்டு கேட்குது அப்படின்னு. வீட்டுக்கு போனோடனே சில பேர் மூஞ்சி கவுறாங்க, சில பேர் குளிப்பாங்க. நான் குளிப்பேன். குளிச்சுட்டு தான் படுப்பேன். நான் குளிச்சுட்டு கொஞ்சம் நைட்டில் சாப்பிட்றது இல்லை, ஏதாவது பழங்கள் எடுத்துக்கின்னு படுத்துப்பேன். அந்த மாதிரி அந்த உடலுக்கு ரொம்ப முக்கியம் அது. அடுத்து ஒரு 6 நாளில் ஓடுறதுக்கு. திங்கட்கிழமை இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 7/4/2025 பங்குனி 24 சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு மேல் நோக்கு நாள். இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரம். மாலை 4:30லேருந்து 5:30 மணி. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை 9:30லேருந்து 10:30, மாலை 7:30லேருந்து 8:30. ராகு காலம் 7:30 to 9, யமகண்டம் 10:30 to 12, குளிகை 1:30 to 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6-8. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா அதிகாலை 12:25 வரைக்கும் நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலை ஒரு 10:30 மணி வரைக்கும் பூச நட்சத்திரம், வள்ளல் பெருமாளோட நட்சத்திரம். இன்றைக்கு நாங்கள் புது பஸ் ஸ்டாண்டு பின்னாடி ஆரம்பிக்கிறோம். அன்னதானம் ஆரம்பிக்கணும். இடம்லாம் இல்லை, ஒரு வண்டியில் ஒரு சிப்பம் நீ லெமன் ரைஸ் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது நாங்கள் நிப்பாட்டுறது கிடையாது. மாதம் இதை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அனுஷம், உத்திரட்டாதி, அப்புறம் பாம்பு நட்சத்திரம் இப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு ஆசை. ஃபஸ்ட்டு பூச நட்சத்திரம். அன்னதானம் மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நேயர்களே, பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு பின்பு ஆயில்யம். திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி, தசமி திதி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 10:30 மணி வரைக்கும் மூல நட்சத்திரம், பின்பு போராட நட்சத்திரம். இன்றைய தினப்பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு வித்தியாசமாக இன்னைக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் மேலே ஆசை ஏற்படும். புரிஞ்சுக்கோங்க நேயர்களே. ஆசைப்படலாம், தப்பு இல்லை. சரி, ஒன்றும் தப்பு இல்லை. அத்தனைக்கும் ஆசைப்படுன்ற சத்குரு ஓகே இல்லை, நித்யானந்தா அத்தனைக்கும் ஆசைப்படுவீங்க. ஸோ நீங்கள் ஆசைப்படுவீங்க, சிலையை அடையவும் செய்வீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைதி தரக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்துலையும் கொஞ்சம் தோல்வி சஞ்சரிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, போராடாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய ஒரு நாள். எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு அவங்க போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அனைத்தும் நன்மை தரக்கூடிய ஒரு நாள். கன்னி ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் உயர்வாக இருக்கும். இன்னைக்கு எல்லா விஷயம் உயர்வாக நடக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயம் கலந்த ஒரு நாள். அது பயத்தில் எதுவும் செய்யாதீங்க, தள்ளி வைங்க. விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சில விஷயங்களில் இன்னைக்கு தேர்ச்சி பெறுவார்கள். எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெறுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது விட்டுருங்க. மனைவி கிட்ட சில விஷயங்கள்ல, எஜமான்கிட்ட சில விஷயங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சில விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உங்கள் மேலே வரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கவலை தரக்கூடிய ஒரு நாள். ரொம்ப யோசிக்காதீங்க, நாளைக்கு வச்சுக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள் மகர ராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களுக்கு அலைச்சல். இன்னைக்கு சில விஷயங்களை போராடி தான் பெறணும், போராடி தான் முடிக்கணும். முடிக்க வேண்டிய கட்டாயமும் ஒரு பக்கம் இருக்கும். இல்லைன்னா அலைச்சலை சீப்போன்னு வந்துடலாம், இவங்களால வரவும் முடியாது.
அதை முடிச்சே ஆகணும். டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிப்பாங்க. மீனராசி நேயர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாள். அந்த நிம்மதியை பரிபூர்ணமா அனுபவிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலை 12:25 வரைக்கும் கௌளவம், நேத்தே போட்டிருப்பீங்க. பிற்பகல் 12:30 மணி வரைக்கும் தைத்துளம், பின்பு கரசை. மத்தியானத்துக்கு முன்னாடி தைத்துளம், மத்தியானத்துக்கு பின்னாடி நைட்டு 8 மணி வரைக்கும் கரசை. 9 மணி வரைக்கும் கூட போடுங்க. மீதி பேர் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவன் முகப்பெருமான் தமிழ் கடவுளை வேண்டிக்கிறேன். நமஸ்காரம்.